வணக்கம் முருகேசன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், நீங்கள் இந்த அனலைசிஸ் பண்ணுறதுக்குலாம் எங்கேருந்து டேட்டா எடுக்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டுக்கிறாரு. நான் அனலைஸில் இந்த எக்ஸல் சீட்டை வச்சு ஒரு 50% அனலைஸை ஒரு ஸ்டாக்கை வந்து முடிச்சிடுவேன். அதில் எப்படி அப்படின்னா, இது வந்து screen.in அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எக்ஸல் சீட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் டேட்டா ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வேணுங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸலில் ஃபார்முலாவெலாம் போட தெரியுது அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்கள் க்ரோத் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதில் க்ரோத்து, அதாவது சேல்ஸ் க்ரோத்து, நெட் இன்கம் க்ரோத்து, புக் வேல்யூ க்ரோத்து, இந்த மாதிரி க்ரோத் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் வந்து எவ்வளோ மார்ஜினில் சம்பாதிக்குது, எவ்வளோ மார்ஜின், அதாவது நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த மாதிரி எல்லா ரேஷியோவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரோட ஃபண்டமெண்டலில் வந்து அதோட ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் வந்து எல்லா மெத்தடும் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கிறேன். அது வந்து ரெண்டு க்ரோத், இப்போ கிரகாமோட இன்ட்ரின்சிக் க்ரோத்துனா அதுவும் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கிறேன். க்ளீன் சர்ப்ளஸ் மெத்தட்னு இருக்குது, அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட்னு இருக்குது, அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன். டிஸ்கவுண்டட் ப்ரீ கேஷ், இப்போ கேஷ் ஃப்ளோ மெத்தட்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன். கிரகாம் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பட் வேல்யூவேஷன், அந்த கம்பெனியில் வந்து அசட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு ஷேருக்கு என்ன விலை, இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸல் சீட்டை வச்சு ஒரு 50% அனலைஸாக முடிச்சிடலாம் உடனடியாக. அதுவும் சிங்கிள் கிளிக்கில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கெங்கே டேட்டா எடுக்கணும் அப்படின்னா, மணி கண்ட்ரோல் வெப்சைட்டை நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் இப்போ டிசிஎஸ், அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் பார்க்கணும்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போயும் பார்க்கலாம். அதில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கோட இப்போ டிசிஎஸ்ன்னு அடிச்சிங்க அப்படின்னா இதோடது வந்துடும். ஓகேங்களா, இந்த ஸ்டாக் வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். இதில் எல்லாம் அவங்களோட பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, இப்போ கார்பரேட் ஆக்ஷன், அவங்க போனஸு, ஸ்ப்ளிட்டு, இது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஃபைனான்சியல்னு போனீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது கன்சால்டேட்டரும் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டலோனும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றி வந்த நியூஸ் எல்லாமே வந்து அதுக்கு கீழே இருக்கும். அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நியூஸ் இருக்குது, அதுக்கு கீழே போயிட்டு நியூஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றி வந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் கூட எல்லாமே வந்து அதில் இருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொன்றும் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் உள்ள என்ன பிரச்சனைகள், அவங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, வரப்போகிற குவார்ட்டர்லாம் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டீட்டெயில். இது மாதிரி வந்து இந்த நியூஸுங்கிற டேப்பு கீழே போனீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் நியூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்க, ஆனுவல் ரிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்னு இருக்கும். அதுக்கு கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஆனுவல் ரிப்போர்ட் கிடைக்கும், பெரும்பாலும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து பெரும்பாலும் இங்கே எடுக்கிறத விட போய் கூகுளில் போவேன். இல்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அங்கேயே எடுப்பேன். அப்படி இல்லைன்னா டிசிஎஸோட வெப்சைட்டில் ஆனுவல் ரிப்போர்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்எஸ்சியில் ஆனுவல் ரிப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கேயும் கிடைக்கும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து
எப்படி சம்பாதிக்குது, எப்படி மணி மேக் பண்ணுது, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அதுலேயும் வந்து குறிப்பிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, வருங்காலத்தில் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி அந்த கம்பெனிக்கு த்ரெட் எப்படி இருக்குது, எதனால் கம்பெனிக்கு ஏதாவது பெரிய பாதகங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட சிஇஓ அவங்களுக்கெலாம் வந்து எவ்வளவு வந்து சேலரி முதற்கொண்டு இருக்கும், அந்த சேலரி வந்து எந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சேலரி வந்து ஃபிக்ஸ்டு சேலரியா இல்லை ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸை வச்சு சேலரி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஸ்டாக் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணால், அதாவது அந்த கம்பெனி வந்து நல்லா ஒரு லாபகரமாக சம்பாதிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து அதிகப்படுத்துகிற ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா குரோத் நல்லா இருந்தால் உங்களுக்கும் சேலரி அதிகம், குரோத் கம்மியாக இருந்தால் ரிட்டர்ன் ஆன ஈக்விட்டி நல்லா இருந்தால் உங்களுக்கு சேலரி இவ்வளவு அப்படின்னு ஒரு சில கிரிட்டேரியாலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து அவங்கள்ட்ட வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்காகவும் அந்த கம்பெனி நல்லா செயல்படுறதுக்காகவும் வேலை செய்யும். அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் எடுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்டு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் வந்து அவங்க அந்த வருடத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்காகவே கொடுக்கக்கூடிய விஷயம். அதில் அனைத்து விஷயங்களும் வந்து அந்த கம்பெனியை பற்றி இருக்கும். அதை வச்சு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது அப்படின்னா மணி கண்ட்ரோல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் டைம்ஸு, இடி மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபைனான்சியல் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. இப்போ இந்த மேகசின் அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நிறைய டேட்டாவை நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நல்லா அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் இப்படி தான் இங்கேருந்து தான் டேட்டா எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டன் அமுத்திட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.